பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம். துவான்னு சொல்றதை விட இதை திக்ருன்னு சொல்லலாம். 5 வார்த்தைகள் கொண்ட திக்ரு, ரொம்ப அற்புதமான திக்ருன்னு சொல்லலாம். இதை தான் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுடைய மனைவிமார் என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க, ஓதுறாங்க. இதை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நபி அவர்களே பயந்துருக்காங்க. ஏன்னா இதை கற்றுக் கொடுக்கும்போது யோசிச்சாங்களாமா, இதை நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அவங்க உலக விஷயத்துக்காக ஏதாவது கேட்டாங்கன்னா அது கிடச்சிருமே, அதுக்கு பதில் அவங்க மறுமைக்கு கேட்டால் பரவாயில்லையே, ஆனால் உலக ஆசையை தானே மனிதர்கள் முற்படுத்துவாங்கன்னு பயந்தாங்களாமா. அப்படி நபி அவர்கள் பயந்து சொல்லி கொடுத்த இந்த திக்ரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஓதி உலகம் மறுமை இரண்டுக்காகவே நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க. எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கப்படும் நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த திக்ரை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யா அவ்வளல் அவ்வளீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவனே அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்துல யார் முதலானவர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலானவர்கள். ஆனா முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவனேன்னா எல்லாத்துக்கும் முதல் அல்லாஹ் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹ்வை முற்படுத்துறோம். அடுத்தது ஏன் ஆஹிரல் ஆஹிரீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானத்துல பார்த்தீங்கன்னா கடைசியா யார் மனிதர்கள் வருவாங்களோ அந்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் தான் கடைசியா இருப்பான். எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை, அதுக்கப்புறம் மலக்குமார்களை, சைத்தான், ஜின்னன் எல்லாத்தையும் அழிச்சிருவான். இந்த உலகத்துல எதுவுமே இருக்காதம்மா, உலகமே இருக்காதம்மா, அண்டமே இருக்காதம்மா. நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. எதுவுமே இருக்காதுன்னா எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியும்? ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னா கூட நம்மளால கற்பனை பண்ண முடியும். நம்ம கற்பனையே பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சுதான் நம்ம செய்ய முடியும். ஆனா எதுவுமே இருக்காத போது அவன் மட்டும் இருப்பான். அதான் கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானவனே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஏதல் கூவத்தில் மத்தீன் அப்படின்னா ஆற்றல் நிறைந்தவனே. அல்லாஹ்விற்கு தான் ஆற்றல் இருக்கு. ஆற்றல்னா என்ன? சக்தி இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை உங்களால செய்ய முடியுமா? ஒரு மரத்தை எந்த ஒரு விதையும் இல்லாம, எதுவுமே இல்லாம மரத்தை உங்களால உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. நீங்க மரமே ஆயிடு அப்படின்னு சொன்னா மரம் தானா ஆயிடுமா? ஆகாது. ஆனா அல்லாஹ் ஆகுக அப்படின்னு சொன்னா அந்த மரம் ஆகும். அதுதான் ஆற்றல் நிறைந்தவனே. அடுத்தது யாராகிமல் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பவனே, அன்பு காட்டுபவனே அப்படின்னு அர்த்தம். மசாக்கின்னா ஏழைகள், ராகிமல்னா அன்பு காட்டக்கூடியவன். அப்ப ஏழைகள் மீது நீங்க உணவை கொடுங்க, அவர்களுக்கு ஏமாத்தாதீங்க, அன்பை கொடுங்க, உங்க குழந்தைகளுக்கு விரும்புறதை அவர்களுக்கு கொடுங்கன்னா அல்லாஹ் பல இடத்துல குரான்ல சொல்லியிருக்கான். ஏழைகளை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், குரான்லேயும் சிறப்பித்து சொல்லியிருக்கான். நம்ம அவர்களை குறைவாகவோ இல்லை ஏதோ ஒரு துரதிருஷ்டசாலியாவோ பார்க்கக்கூடாது. அல்லாஹும் ஏழைகளை நமக்கான சோதனையாக்கியிருக்கான். அவர்கள் ஏழையாக இருப்பது அவர்களுக்கும் ஒரு சோதனை தான். வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சோதனை. காசு இல்லாதவங்க ஒரு விதமான சோதனை, ஏழைகள். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஏழைகளை தான் அல்லாஹ் சொர்க்கத்துல முதல்ல நுழைய வைக்கிறான். அவர்கள் இந்த உலகத்துல ஏழைகளா இருந்தாலும் மறுமையில வெற்றியாளர்களாக இருக்காங்க. அதனால ஏழைகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்வது, கடனை அன்பாக கொடுப்பது, அதாவது வட்டி இல்லாம ரொம்ப நெருக்கடி கொடுக்காம அவங்கள்ட்ட கடனை கொடுத்துட்டு திருப்பி வசூல் பண்றது, இல்ல கடனுக்கு திருப்பி வசூலே பண்ண தேவையில்லை, நீங்க அதை வச்சுக்கோங்கன்னு அன்பளிப்பா கொடுக்குறது. இந்த மாதிரி அன்பான விஷயங்களை நீங்க செய்யலாம். உண்மையாலுமே போய் உண்டியல்ல கூட என்ன பண்றாங்க, காசு போடுவாங்க, தெரியாத இடத்துல எல்லாம் கூட போய் செய்வாங்க. ஆனா நம்மளோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க கடன் அடைச்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஃப்ரீயா நம்ம கடன் கொடுக்கலாம் அப்படின்லாம் யாருக்குமே தோணாது. அவ்வளோ காசை வச்சுட்டு நல்லா டூர் சுற்றுவாங்க, வீண் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னைக்காவது நீங்கள் செஞ்சுட்டா கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுமையில ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். நம்ம லைஃப்ல 10 தடவை ஒரு விஷயத்தை ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணும்போது அதில் ஒரு தடவை 2 தடவையாவது இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணுவோம். நாமளே லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்கோம்னா அதை நம்ம விட்டு தர முடியாது. நம்ம லைஃப்ல அதிகமா சந்தோஷமா இருக்கும், அதிகமா செலவு பண்றோம்னா அந்த மாதிரி நேரத்துல இதையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதை நம்ம இங்க சொல்லிக்கிறோம். கடைசியா யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானவனே. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கிருபை செய்யக்கூடியவன், இன்னும் கிருபை செய்பவர்கள் எல்லாம் சிறந்தவன். கிருபைன்னா என்னன்னா அவனுடைய ஆசீர்வாதம், அருள், அவன் செய்யக்கூடிய உதவி எல்லாமே நம்ம கிருபையில கொண்டு வந்துடலாம். அப்ப மனிதர்கள் உதவி செய்ய மாட்டாங்களான்னு கேட்டா உதவி செய்வாங்க. அதனாலதான் அவங்களுக்கும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்து சொல்றோம். இப்ப இதை தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஓதிக்கொள்ளணும். இதை ஓதி விட்டு துவா செய்யுங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். மறுமைக்கும் சேர்த்து கேட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அறிவிப்புகள்ல. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம லைக் கொடுத்திக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.